ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிற பாண்டிய ஸ்டோர்ஸில் நம்ம பாண்டியன்கிட்ட போயிட்டு நம்ம செந்திலும் நம்ம கதிரும் நின்றுக்கிட்டு வேலைக்கு அமௌண்ட்டு கட்டணுமாப்பா எம்புட்டுடா அப்படின்னு சொல்லி கேட்டவர், ஐயோ ஐயோ சொல்லாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தவர், வேணாண்டாச்சா வேலை இவர் குறுக்க வச்சு கும்மாங்கும்பத்துக்கு தூருவார் அப்படின்னு பயந்தவர் திடீர்னு பார்த்தா 1,00,000 சொல்லிட்டாரு. 1,00,000 சொன்னதுக்கே ஒப்பாரி வைக்கிற ரேஞ்சுக்கு இவர் பேசிட்டாரு. இன்னும் 10,00,000 உண்மை தெரிஞ்சுன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி. 1,00,000 ரூபாய்க்கே முடியாதுடா, வாய்ப்பே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்ப காலத்துலேருந்து நான் இப்போ கஷ்டப்பட்டவரையும் மறுபடியும் ஃப்ளாஷ்பேக்கு போயிட்டாரு. டாப்பா சாமி, இன்னும் 4 திட்டு கூட திட்டிக்கே உன்னோட ஃப்ளாஷ்பேக் என்னால் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம கதிர் விடுனா பார்த்துக்கலாம், கண்டிப்பாக ஏதாவது நல்லது பிறக்கும், கவலைப்படாதானா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி விடுங்க, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியை என்னைக்காவது கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நம்ம பாண்டியன் இருக்காரே சரி இப்படி பேசிட்டாரேன்னு பழனி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணாலும் போய் சுகன்யா பார்த்துட்டு வருவோம். இங்கே வந்தால் இங்கே பேயாட்டம் தான்மா ஆடுது. இப்போ என்னதாம்மா என்ன பண்ண சொல்கிற அப்படிங்கிற மாதிரி இருக்குது. யாரும் போட்ட கல்யாணம் பண்ண உடனே இம்பூட்டு வாய் யாருக்கும் ஆகாதுமா. உனக்கு வாய் மட்டுமே, ஈகோ தான் எல்லாருக்கும் ஈரோடு வரையும் இருக்கும், உனக்கு வாய் மட்டுமே இங்கேருந்து ஈரோடு வரையும் போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இவங்க கத்து தாங்க முடியாமல் இவர் வெளியே போக இவர் கொஞ்சம் கௌரவமாக வாழ்ந்துட்டாரு. இதுக்கப்புறம் இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்குறாங்க. அந்த வீட்டு பெரியம்மா ராஜோட அம்மா இவ்வளோ அட்வைஸ் கொடுத்தோம் அவங்களுக்கு மூஞ்சி 3 வரையும் போகுது. என்னடா இது ஒரு காலக்கொடமை, மொத்தத்தையும் சுருட்டிட்டு போகணும்னு நினைக்கிது நம்ம சுகன்யா. இது ரொம்ப தப்புமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம ராஜ் மேலே கோவத்தை காமிக்கிறாங்க கோமதி அம்மா. கதிர் ஒரு பக்கம் இந்த குன்னக்குடியில் கல்யாணம், என் ஃப்ரெண்டோட கல்யாணம், ராஜா கூட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்பாட்ட பர்மிஷன் கேட்குறாரு. இங்கே மழை வருதான்னு பாருன்னு எட்டி பார்க்குறாரு நம்ம பாண்டியன். தேவையா இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. குமார் ஒரு பக்கம் தங்க மோதிரம்லாம் கொடுத்து அரசியல் கரெக்ட் பண்ணுறாராமா. இதெல்லாம் தேவையாமா, உனக்கு படிக்கிற வயசில் படினா கேட்குறியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்